நிறைய உதவிகளை வந்து பெற்று கொடுத்துருக்குறேன். இந்த உதவி கொஞ்சம் வித்தியாசமான உதவி. இப்போ இன்றைய தினம் செய்ய போகிற உதவி ஒன்று வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமானது. அதே மாதிரி இருங்க வாரணும்னு சொல்லி போட்டு அவர் தண்டை வேலையை வந்து பார்த்து கொண்டு போயிருக்கிறார். பார்த்து கொண்டு போக சரிவா என்னடா இவர் இதை பற்றி இந்த காசு பிரச்சயத்தை பற்றியே கதைக்கிறாரே இல்லை அப்படின்னுட்டு அந்த ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு இதாக இருக்கும் பார்க்கலுக்குள்ளே வச்சு காசு இதன் நன்றி 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 எல்லாம் கை தர்றீங்க, சந்தோஷமா இருக்க. சொல்லுங்க உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய உதவிகளை வந்து பெற்று கொடுத்துருக்குறேன். இந்த உதவி கொஞ்சம் வித்தியாசமான உதவி. இப்போ இன்றைய தினம் செய்ய போகிற உதவி ஒன்று வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமானது. அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பதிவு செய்யுங்க, கட்டாயம் அது ஒரு விழிப்புணர்வாக வந்து அமையணும். மற்ற ஆக்களுக்கு இனிமேலும் என்னுடைய பிள்ளை பாதிக்கப்பட்ட மாதிரி வேறு எந்த ஒரு பிள்ளையும் பாதிக்கப்படக்கூடாது. இதை நீங்கள் கட்டாயம் விழிப்புணர்வோடு இந்த உதவியை வந்து வழங்குங்க, உதவி பணமாக வந்து வழங்குங்கன்னு சொல்லி ஒரு பணத்தை வந்து தந்திருந்தார். எங்களுடைய 7ஆம் ஒழுங்க முல்லை வீதி பரந்தன் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவர் எஸ் லலித்குமார்னு சொல்லக்கூடிய மாறன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து என்னை வந்து நேரடியாக சந்தித்து இந்த விஷயத்தை சொல்லி இந்த பணத்தை வந்து தந்துட்டு போயிருந்தார். அவருக்கு நடந்த சம்பவத்தை வந்து பார்க்கறதுக்கு முதல் அதே மாதிரி இன்றைய தினம் எஸ் லலித் குமார் என்று சொல்லக்கூடிய மாறன் என்று சொல்லக்கூடிய அண்ணாட உதவியையும் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருந்து சரோஜினின்னு சொல்லக்கூடிய வந்து நேரடியாக வந்து வருகை தந்திருக்கிறா. போன முறை வரைக்குள்ளே என்னோடாக வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து பெரிய உதவி ஒன்று செய்திருந்தா. அதே மாதிரி இந்த முறை வரைக்குள்ளே ஒரு உதவியை வந்து வழங்கணும்னு சொல்லி என்னோடாக மட்டுமில்லை தானும் வந்து நேரடியாக சென்று நிறைய இடங்களுக்கு வந்து உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிற ஒரு உறவு இங்கே வரைக்குள்ளே ஆஸ்திரேலியாவில் வந்து இருக்கிறா. அப்போ இங்கே வரைக்கும் இதை விருப்பப்பட்டிருந்தாங்க. அங்கே இருக்கே சொன்னான் நான் இங்கே வரைக்கும் இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை வந்து செய்யணும்னு சொல்லி அதைத்தான் இன்றைய தினம் வந்து செய்ய போகிறோம். வீடியோ வந்து கடைசி மட்டும் பாருங்கள். சரி, எஸ் லலித்குமார் என்று சொல்லக்கூடியவருடைய உதவி அது எப்படி வந்தது, என்ன மாதிரியான உதவி அப்படின்றத வந்து பார்ப்போம். அவர் வந்து எங்களோட பரந்தன் பகுதியில் வந்து வாழ்கிறார். அவர் வந்து இரவு வந்து இந்த உதவியை வந்து தந்திருந்தார். இந்த பணம் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய மகள் முல்லைத்தீவு பகுதியிலிருந்து முல்லைத்தீவு பரந்தன் இந்த ரோட்டில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பஸ்ஸில் வந்து ஏறி பயணம் செய்திருக்கிறா. அப்போ பஸ்ஸில் ஏறி பயணம் செய்ய அது தனியார் பேருந்து முல்லைத்தீவுலேருந்து வவுனியா எங்களுடைய இந்த பகுதியிலேருந்து வவுனியா நோக்கி போய் வர்ற ஒரு பஸ். அப்போ அந்த பஸ்ஸில் இருந்து பஸ்ஸில் ஏறி பஸ்ஸை மறிச்சு ஏறி பயணம் செய்திருக்கிறா. அப்போ பஸ்ஸில் 500 ரூபா காசை கொடுத்து டிக்கெட்டை வந்து பெற்றிருக்கிறா. 500 ரூபா காசை கொடுத்து டிக்கெட்டை பெற்று அந்த நடத்துனர் என்று அவரை சொல்லிடாத அவர் தான் பஸ் உரிமையாளர். அவரே வந்து காசு வேண்டுற அந்த நடவடிக்கையில் வந்து இருந்திருக்கிறார். அப்போ அவர் அந்த காசை வேண்டிட்டு சில்லறையில் உங்களுக்கு வந்து புறதெல்லாம் வந்து பின்னுக்கு டிக்கெட்டுக்கு பின்னால் எழுதி கொடுக்குறது இது எல்லாருமே அனுபவித்த ஒரு விஷயம். பஸ்ஸில் ஏறக்குள்ளே அனுபவித்த விஷயம். சிலர் வந்து கடைசி நேரத்தில் வந்து தட்டி டிக்கெட் வேண்டாம் அந்த காசு வேண்டாதாக்கள் வேண்டி கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் கேட்குறவனுக்கு மட்டும் கொடுப்பாங்க, கேட்காதவனை விட்டுட்டு போயிடுவாங்க. அதால் வர்ற ஒரு வருமானத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க நார்மலாக. அது வந்து வழக்கமாகவே நடக்கிற ஒரு செயல்பாடு. அதுக்கு பிரகாரம் வந்து அந்த சின்ன 50 ரூபா 20 ரூபா இல்லை 80 ரூபா 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி வர்ற சில தொகையில் வந்து திரும்ப போய் கேட்டு மினக்கட்டு பெற்றுக்கொள்கிறது இல்லை. அப்போ அதுக்காக செய்தாரா இல்லை வேறு எதுக்காக செய்தாரான்னு தெரியாது. ஆனால் அவர் வந்து என்ன செய்திருக்கிறார், 500 ரூபா காசை கொடுத்தவங்க 150 ரூபா டிக்கெட்டை போட்டுட்டு 350 ரூபா காசு உங்களுக்கு நான் தரலாம்னு சொல்லி எழுதி போட்டு இப்போ டிக்கெட்டை போட்டுட்டு தரேன். அப்போ பஸ் பயணிச்சு கொண்டு கேட்க ஒரு இடநடுவில் போய்க்குள்ள அவள் கேட்குறா இந்த காசு எனக்கு மிச்ச காசு தரணும் தாங்கன்னு சொல்லிக்குள்ளே இருங்க வாரணும்னு சொல்லி போட்டு அவர் தண்டை வேலையை வந்து பார்த்து கொண்டு போயிருக்கிறார். பார்த்து கொண்டு போக சரிவா என்னடா இவர் இதை பற்றி இந்த காசு பிரச்சயத்தை பற்றியே கதைக்கிறாரே இல்லை அப்படின்னுட்டு அந்த ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு இதாக இருக்கும் பார்க்கலுக்குள்ளே வச்சு காசு இதுன்ட்டு அவங்களே கொடுக்கணுமே நான் இந்த தங்கச்சியும் கூடன்னு சொல்லி. ஆனால் அதை கொடுக்கல. அவள் இறங்குற டைம் வந்து கேட்குறான், அண்ணா அந்த காசு எனக்கு தர வேண்டிய 350 ரூபா காசு தாங்கன்னு சொல்லிக்கல. அவர் ஏதோ தெரியாதாக்களை கண்டு பார்த்து கேட்குற மாதிரி அவருடைய செயல்பாடு வந்து எங்கே அந்த டிக்கெட் ஒரு காடுங்க டிக்கெட்டை தாங்கன்னா அந்த பிள்ளை வந்து அதோட பர்ஸில் ஒரு பகுதியில் வந்து வச்சு சரியை வச்சுருக்கிறா. அப்போ அதை எடுத்து இப்படி திறந்து எடுக்கிறதுக்குள்ளே இவர் டக்குன்னு பஸ் எடு அடுத்த முறை வரைக்குள்ளே நீங்கள் இதை வேண்டிக் கொள்ளுங்க, அடுத்த முறை பஸ்ஸில் வரைக்குள்ளே இந்த மிச்ச காசை வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டு அந்த பிள்ளை அந்த இடத்துல விட்டுட்டு அவர் போயிருக்கிறார். போயிருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த புள்ள தகப்பனுக்கு போர் அடித்து சொல்லியிருக்கு. உண்மையிலேயே அந்த இடத்துல நீ விட்டுட்டு போயிருக்கல யோசிக்கணும். 350 ரூபா காசோட ஒரு பிள்ளை 350 ரூபா மிச்சம் கொடுக்கணும்னா அந்த காசோட தான் அந்த பிள்ளை வந்திருக்கலாம். கிளிநொச்சிக்கு அந்த காசோட தான் வந்திருக்கலாம். திரும்ப போகிறதுக்கு அந்த பணம் தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் கருத்தில் எடுக்காமல் 500 ரூபாயை வேண்டி நீ
டிக்கெட் காசு இடையில கேட்க ஏறினது அந்த பிள்ளை இடையில கேட்கையும் கொடுக்கல, நில்லு வாரான்ட்டு கடைசியாக இறங்கலையும் கொடுக்க. இந்த மாதிரியான செயல்பாடு இனி வர்ற காலங்களில் யாருக்கும் நடந்துடக்கூடாது. இப்போ ஒரு நடத்துனர் சொன்னால் நீங்கள் பொறுப்பாக நடந்து கொள்ளணும். உங்களுக்கு வந்து பஸ்ஸில் ஏறுற ஒவ்வொருத்தருமே வந்து அவற்றை நிலப்பாடை வந்து உணர்ந்துருக்கணும். நீங்கள் அந்த இடநடுவில் வந்து விட்டுட்டு போயக்குள்ளே பிறகு பஸ்ஸில் ஏறக்குள்ளே பிறகு கூட லைன் அடுத்த எப்பயோ வந்து பார்க்கக்குள்ளே அவட்ட காசு இருக்கா இல்லையா, மேலதிகமாக பணம் வச்சுருக்குறாங்களா, திரும்ப போகிறதுக்கு இருக்கான்னு எதுவுமே தெரியாமல் அதில் வந்து விட்டுட்டு போகிறீங்கன்னா இல்லை வழக்கமாக இந்த மாதிரி தான் எல்லாட்ட காசையும் வந்து கொண்டு போகிறாரா என்றது வந்து உண்மை வந்து தெரியாது. ஆனால் ஒரே ஒரு கேஸ் வந்து அவருக்கு எதிராக முறைப்பாடு ஒன்று பதிவாகுது போலீஸில். இல்லை அவருடைய தந்தை வந்து போய் சொல்கிறார் இப்படி பிரச்சனை, இப்படி இந்த நடத்துனர் இப்படி செய்திருக்கிறாருன்னு சொல்லி இந்த கேஸை வந்து நீதிமன்றத்துக்கு முற்படுத்தணும். இப்போ போலீஸார் வந்து தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து செய்ய போயக்குள்ளே அந்த பாதிக்கப்பட்ட நபர் அதால் வந்து இப்போ அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர் டக்குன்னு இவர்கிட்ட வந்து சொல்கிறார், அண்ணா என்னட்ட இப்படி நான் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் இப்படி எல்லாம் செய்யாதீங்க, நான் ஏதாவது குற்றப்பணங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் செய்கிறேன், வழக்கை வந்து கோர்ட்ஸுக்கு வந்து விடாதீங்க, இதோட முடிப்போம், இந்த மாதிரி இது நடக்காதுன்னு சொல்லி இவர்கிட்ட கேட்க, இந்த மாறன்னு சொல்லக்கூடியவர்கிட்ட கேட்க அவர் வந்து சொல்கிறார், ஒரு படிக்கிற பிள்ளைக்கு நீ இப்படி எவ்வளோ பேருக்கு செய்த என்னென்னு தெரியாது, நீ செய்தது ஒரு பெரிய குற்றம், அப்போ இந்த குற்றத்துக்கு நீ ஒரு படிக்கிற பிள்ளைக்கு சைக்கிள் வந்து வேண்டி கூடாது, அப்போ சைக்கிள் வந்து வேண்டி கூடாது. அவர் சொல்கிறார், எனக்கு அந்தளவுக்கு என்னட்ட வசதி இல்லை, நான் இந்த குற்றத்துக்காக ஒரு 10,000 ரூபா பணத்தை வந்து தாரேன், உங்களுக்கு 10,000 ரூபா பணத்தை தாரேன் அப்படின்னு சொல்லிக்குள்ளே அவரை வந்து மன்னிச்சு விட்டுட்டு இப்போ அவர் மேலதிகமாக அந்த வழக்குக்கு வந்து போய் அந்த வழக்கை செயல்படுத்துவாருன்னா அவர்கிட்ட ரூட் பெர்மிட்லேருந்து முழுக்க தடை செய்யப்படும். அவர் வந்து இப்போ இதிலேயே செயல்பட இல்லாத ஒரு நிலப்பாடு வந்து ஏற்படும் என்ற கருத்தில் கொண்டு இவரே அவரை வந்து மன்னிச்சு வந்து விடுறார், அந்த வழக்கை வந்து பதிவு செய்யாமல் விடுறார். அப்போ விட்டு அந்த 10,000 ரூபா பணத்தை வந்து பெற்றுக்கொண்டு அந்த என்னிட்ட தந்தவர் யாராவது கல்வி செயல்பாட்டில் உள்ள ஒரு பிள்ளைக்கு இது வந்து போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், நீங்கள் தான் இந்த செயல்பாட்டை வந்து செய்து கொண்டு இருக்கிறீங்க, கட்டாயம் இதை நீங்கள் அப்படி ஒரு ஆளுக்கு வந்து பார்த்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கொடுக்குறதோட அந்த பதிவோட இந்த விழிப்புணர்வு பதிவாக இந்த பதிவையும் வந்து கொடுங்க. இனி வர்ற காலத்தில் எந்த ஒரு கண்டக்டரும் வந்து இந்த மாதிரியான செயல்பாடு செய்யக்கூடாது. நீங்களும் மக்களாகிய நீங்களும் வந்து விழிப்பாக இருக்கணும். இப்போ இவர் வந்து போய் வழக்கு பதிவு செய்தபடியாக இனி வர்ற காலங்களில் அந்த மாதிரி நடந்து கொள்ள மாட்டேனும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இவர் ஒரு ஆளை வச்சுக்கொண்டு எல்லா கண்டக்டரையும் வந்து பிள்ளையாக சொல்லிடுறாரு. அது ஒரு சிலர் இந்த மாதிரி நடந்து கொள்கிறார்கள் இருக்கணும், பதிவு செய்கிறதும் அதை வந்து திரும்ப மீள கொடுக்குறதில்ல, கேட்காம மறந்து போகிற ஆக்களும் இருக்கிறாங்க. இறங்கைக்குள்ளே ஞாபகமும் இருக்காது, சில நம்புகிற வர யோசனையில் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த அண்ணா வந்து சொன்ன விஷயம் இப்படியான செயல்பாடுகள் நடக்கக்கூடாது. இனி வர்ற காலத்தில் எந்த பிள்ளை பாதிக்கப்பட்ட மாதிரி பஸ்ஸில் இன்னொரு பிள்ளை பாதிக்கப்படக்கூடாது, எவ்வளோ தொகையோடு போயிருக்கு அந்த பிள்ளை திரும்பி வர்ற காசாக கூட இருக்கலாம். அது அவங்க இந்த மாதிரி எழுதியே டிக்கெட் புக்குக்கு பின்னால் எழுதி போட்டு காசு இறங்கேக்க தரலாம்னு சொல்லி கொடுக்கவே இயலாது. அதான் உண்மையான இது. நீங்கள் ஏறைக்குள்ளேயே உங்களோட சில்லறையாக வந்து மாற்றி 20 ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா தாளன்னு சொல்லி மாற்றி உங்களோட கையில் வச்சு கொண்டு தான் ஏறணும். டிக்கெட் போடைக்குள்ள அந்த டிக்கெட் போடுறவருக்கு டக்குன்னு திரும்பவே பணத்தை வந்து கொடுக்கக்கூடிய மாதிரிக்கு நீங்கள் இருக்கணும். அதுதான் முறை. அதை கடந்து சில பேர் வந்து இப்படியான செயல்பாடு செய்கிற சில கண்டக்டர் மாதிரி இருக்கிறோம், எழுதினாலும் அந்த எழுதின டிக்கெட்டுகள் மிச்சம் தராதாக்கள் வந்து வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி சத்தமாக பஸ்ஸுக்குள்ளே இருந்து சொல்லி கொடுத்துருவாங்க அடுத்த நிமிஷமே கைக்கு காசை வந்தோன்னே. ஆனால் சிலர் வந்து கள்ளன் மாதிரி பதுங்கி இருந்து கடைசி மட்டுமே இருந்து கொடுக்க மாட்டாங்க, தங்கட பாட்டுக்கு. அப்போ அந்த ஒரு வகையில் தான் இவர் இருக்கிறார். இவர் வந்து இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை வந்து செய்து போட்டு கடைசியாக அவரால் வழங்கப்பட்ட 10,000 வந்து எந்த கையில் வந்து கொண்டு வந்து தந்தார், அவர்கிட்ட வேண்டது அந்த பணம் எனக்கு தேவையில்லை, இது யாராவது ஒரு படிக்கிற பிள்ளைக்கு வந்து போய் சேரணும், அப்போ அது சரியான இடத்துல சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட வந்து கொண்டாடுறான்னு சொல்லி உண்மையிலேயே இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து இந்த வீடியோவை வந்து பகிர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க. என்னென்னு சொன்னால் இனி எதிர்வர்ற காலத்தில் எந்த ஒரு கண்டக்டரும் இந்த மாதிரியான செயல்பாடு வந்து செய்திடக்கூடாது. பஸ்ஸில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்து பஸ்ஸை மறிக்கக்குள்ளே அந்த பஸ்ஸில் ஏற்றுறதுக்கு நிறைய பஸ் உரிமையாளர்கள் வந்து பஞ்சிப்படுறீங்க. அது தனியார் பேருந்தாக இருந்தாலும் சரி, அரச பேருந்தாக இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்து கவனிக்கக்குள்ளே ஒரு நபர் நிற்கிறார், ஒரு 5-10 பள்ளிக்கூட பிள்ளைகள் இருக்குன்னா கொஞ்சம் இழுத்து கொண்டு போய் நிப்பாடுறது, அந்த ஒரு ஆள் வந்து பஸ்ஸில் ஏறிட்டாருன்னா மற்ற பிள்ளைகள் எல்லாம் நிப்பாட்டி போட்டு அப்படியே இழுத்து கொண்டு போகிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வீடியோ பதிவு செய்து கூட போட்டிருந்தார்கள். உண்மையிலேயே அதில் வந்து அரை டிக்கெட் காசு தான் அவைகளுக்கு வரும். அப்போ அதால் அந்த இடத்த வந்து ஃபுல்லாக வேறு ஒரு ஆக்களை போட்டு நிரப்பிடலாம்ன்ற ஒரு நோக்கத்தோட காசை மட்டுமே பார்த்து செயல்படுறீங்க. அந்த பிள்ளை உங்களோட பிள்ளை இப்படி ரோட்டில் நின்று அதை செய்வீங்களா? பள்ளிக்கூட மாணவர்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அதை நெடுக உங்களுக்கு அந்த டைம் வராது, எப்போயாவது இருந்துட்டு தான் அப்படி மாறி மாறி வரப்போகுது. அப்போ அந்த டைம் வரைக்குள்ளே அதை உணர்வுபூர்வமாக அந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு நீங்கள் செயல்படணும். அவர்கள்லாம் நாளைய சந்ததியினர். எங்கே போகிறோம்? என்னதுக்கு போகிறோம்? பாதவி அக்காவை பார்க்கறதுக்காக போகிறோம். இங்கே பாருங்களேன், பாதவி அக்காவை சலங்கை கட்டி ஆடினாலண்டா
அப்படித்தான் நாகுதும் தருதும் தீம் தன்னு எங்க சில்லு சில்லு சில்லுன்னு நடப்பால் பாருங்க. பாதவிதான். வணக்கம். வணக்கம். வணக்கம் பாதவி. இன்றைக்கு என்ன விசேஷம்? இன்றைக்கு டான்ஸ். டான்ஸ். ஓ, இன்றைக்கு டான்ஸ்ன்றதால வந்து பாதவி போய் தங்கச்சியாக்கள் எல்லாம் இரவு வந்து நீ சாத்தையெல்லாம் வர சொல்லி சொன்னியா? கட்டாயப்படுத்தி சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்தனீங்களா என்று சொல்லி சொன்னாங்க. ஏன் அப்படி எல்லாரையும் வர சொன்னீங்க? வந்தால் தான் நீ பார்க்கலாம். எல்லாரும் வந்தால் தான் நீ பார்க்கலாம். நான் சும்மா ஆடி சும்மா வலிக்கிட்டு தனியாக ஆடி என்ன பிரயோசனம் பண்ணி கேட்குறீங்களா? என்ன பாட்டுக்கு என்ன டான்ஸ் ஆட போகிறீங்க? மாடு பாட்டு மாடு மேக்கப் பார்க்காத கண்ணே தான். என்ன பாட்டு? மாடு மேக்கப் பார்க்காத கண்ணே. மாடு மேக்கப் போகாத கண்ணேண்டு ஒரு பாட்டுக்கு நீங்கள் ஆட போகிறீங்க. எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்? எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. எப்படி இது ஃபர்ஸ்ட் டைமா நீங்கள் மேடையில் எப்படி வலிக்கிட்டு ஏறுறது இல்லை இதுக்கு முதல்ல ஏறி இருக்கிறீங்க? மேடை நான் கீழே நின்று தான் ஆடானா. ஓ, கீழே நின்று தான் ஆட போகிறேன், மேடையில் இல்லை. சரி, அவள்கிட்ட பள்ளிக்கூடம் வந்து அப்படி அப்போ அதான் மேடையெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மேடை ஏற்றுவோம். எப்படி இருக்குது சலங்கை கட்டி நடக்க? எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா தான் இருக்கு. திடீர்னு சட்டம் கேட்டு நல்லா தான் இருக்கு. அப்போ எனக்கு தொடங்க டக்குன்னு வாங்க. சரி, அப்போ உங்களோட ஆட்டத்தை நாங்கள் பார்ப்போமா? ஓ ஐயா, நாங்கள் என்னத்துக்கு வந்தோம்? நாங்கள் பள்ளியத்துக்குள்ள. என்னத்துக்கு? பள்ளியத்துக்கு. என்னத்துக்கு? பள்ளியத்துக்கு. பள்ளியத்துக்கு ஏன் வந்தாங்க? ஏன் வந்தாங்க? நாங்கள் அக்காவை ஏற்றுறதுக்காக வந்தாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு வணக்கம்னு சொல்லி விடுங்க. வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கன்னு சொல்லுங்க. வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கன்னு சொல்லுங்க. பாருங்க. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். 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 காய்ச்சின பால் தரே கற்கண்டு சீனி தரே. காய்ச்சின பால் தரே கற்கண்டு சீனி தரே. கை நிறைய வெண்ணெய் தர வெயிலிலே போக வேண்டாம். காய்ச்சின பால் தரே கற்கண்டு சீனி தரே. கை நிறைய வெண்ணெய் தர வெயிலிலே போக வேண்டாம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பால் வேண்டாம் கல்கண்டு சீனி வேண்டாம். காய்ச்சின பால் வேண்டாம் கல்கண்டு சீனி வேண்டாம். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். காய்ச்சின பால் வேண்டாம் கல்கண்டு சீனி வேண்டாம். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம். யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம். கள்வர் வந்து உமை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. கள்வர் வந்து உமை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம். கள்வர் வந்து உமை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கள்வனுக்கோ கள்வருண்டோ. கள்வன்
கள்வனுக்கோ கள்ளருண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கள்வனுக்கோ கள்ளருண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கள்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன் கள்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன் கள்வனுக்கோ கள்ளருண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கள்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே கோவர்தனகிரியில் கோரமான மிருகமுண்டு கோவர்தனகிரியில் கோரமான மிருகமுண்டு கரடி புலிகள் கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே கரடி புலிகள் கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே கோவர்தனகிரியில் கோரமான மிருகமுண்டு கரடி புலிகள் கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே ஆடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே பட்சம் உள்ள நந்தகோபர் பாலன் எங்கே என்று கேட்டால் பட்சம் உள்ள நந்தகோபர் பாலன் எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே பட்சம் உள்ள நந்தகோபர் பாலன் எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே ஆடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மலரோடு வீதியிலே வந்தாடுறான் என்று சொல்லு மலரோடு வீதியிலே வந்தாடுறான் என்று சொல்லு தேடிய நீ வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் தேடிய நீ வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் மலரோடு வீதியிலே வந்தாடுறான் என்று சொல்லு தேடிய நீ வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே 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 தடை சொல்லாத நீயே தடை சொல்லாத நீயே எல்லாரும் இப்போ சொல்கிறாங்களே பாதவியை டான்ஸ் பழக்குங்க நல்லா ஆடுறாள்ன்ட்டு ஆ உங்களுக்கு விருப்பமா உங்களுக்கு நல்ல கண் இருக்குது நல்ல மூக்கு இருக்குது அப்போ நீங்கள் பரதநாட்டியம் ஆடலாம் ஓகேயா ஆ டான்ஸ் பழக விருப்பமா உங்களுக்கு ஆ அப்போ இல்லை எல்லாரையும் பல கட்டாயமாக தானே கூட்டிக்கணும் இருந்தது என்ன டான்ஸ் பார்க்க இந்த டான்ஸ் பார்க்க வந்தே ஆகணுமெண்டு அப்படியா கூட்டிக்கணும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு நன்றி சொல்ல நினைக்கிறேன் நன்றியை சொல்ல நினைக்கிறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அந்த நடனத்தை வந்து பழகிய ஆசிரியர் என்ன பேர் பாதவி யசோ டீச்சர் பாதவியில் யசோ டீச்சர் 1ஆம் ஆண்டு படிப்பிக்கிற டீச்சர் ஆழமா மனசில் வந்து இருப்பாங்க அதுக்கு பிறகு வர்ற 1000 டீச்சர்ஸ் ஆக்கள் வரையும் வேறு முகம் எல்லாம் நிற்காது ஆனால் அந்த 1ஆம் ஆண்டுக்கு படிப்பிக்கிற டீச்சர்ட்ட முகம் வந்து நிற்கும் எனக்கெல்லாம் சின்னல படிப்பிச்ச டீச்சர்ட்ட முகம் இப்போயும் இருக்குதுன்னு வாழ்த்துக்கள் கெட்டிக்காரனா வரணும் எழுத்தறிவு முக்கியம் எழுத்தறிவூட்டல் விழா ஓ எங்க கையை தரணும்
முதல் கை கொடுத்து ஒரு சிரிப்பு, அதுக்கு பிறகு வாழ்த்துக்கள். கையை குலுக்குங்க. ஷேக் தம்பிக்கு எங்க போட்டோக்கு ஒரு போஸ். ரைட். வளர்ந்து வர பிள்ளையெல்லாம் மகளுக்கு கையோர் கதந்து வெட்டி குறியீடு போட்டுட்டு அக்ஷாரா, என்ன பேர்? அக்ஷாரா. ஓ, நல்ல ஆடி இருந்த நீங்க, சூப்பர். எங்களுடைய கிளி தம்பிராசா வித்தியாலயம் இதில் வந்து இன்றைய தினம் வந்து எழுத்தறிவூட்டல் தினம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த நிகழ்வில் இங்கே வந்து என்னுடைய மகள் பாதுவியும் வந்து கல்வி கேட்கிறார். அப்போ இந்த பகுதியில் இருக்கிற மாணவர்கள் தான் எங்களோட இளையநிலா கல்வி நிலையம்னு சொல்லக்கூடிய அந்த இலவச கல்வி நிலையத்தில் வந்து கல்வி கேட்கிற மாணவர்கள். அப்போ இந்த மாணவர்களுக்கான ஒரு 60 பேருக்கான சாப்பாட்டுக்கு வந்து இன்றைய தினம் வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். அந்த சாப்பாடு தான் வந்திருக்குது. அப்போ ஒரு எடுத்து பரிமாறி போட்டு அடுத்த இன்னும் ஒரு இடத்துக்கு வழங்க இருக்குது. 2 டைம் வந்து வழங்க போகிறோம். நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய உழவனூர் பகுதியில் அமைஞ்சிருக்கிற தம்பிராசா வித்தியாலயம் என்ற தினம் வந்து எழுத்து அறிவூட்டல், அப்படியா என்ன நிகழ்வு? எழுத்தறிவூட்டல் விழான்னு சொல்லி ஒரு நிகழ்வு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருந்தது. அந்த நிகழ்வுக்காக வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சாப்பாடு வழங்குற நிகழ்வு இருந்தது. அப்போ அதையும் இன்றைய தினம் இங்கேயே வந்து வழங்குவோம், இந்த நிகழ்வோட கலந்து அதுக்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தினாங்க. அதோடு சேர்த்து டீச்சர் இங்கே ஒரு கற்றல் செயல்பாடு வந்து ஒரு ஆசிரியர் மேலதிகமாக சொல்லுங்கள் டீச்சர், என்ன நடந்தது? இப்போ எங்களுக்கு என்னென்னா ஆங்கில பாடம் கற்பிப்பதற்கும் மற்ற எங்களுடைய இந்த இலத்திரனியல் பொருட்கள், அதாவது கார்த்திக் அவர்களால் வழங்கப்பட்ட இந்த ஸ்மார்ட் போர்ட் மற்றும் எங்களுடைய இந்த போட்டோ பிரதி இயந்திரம் மற்றும் கம்ப்யூட்டர் போன்றவற்றை இயக்குவதற்கு ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் எங்களுக்கு தேவைப்படுகிறார். அத்துடன் அவர் தரம் 1 தரம் தரம் 5 வரையான அனைத்து மாணவர்களுக்கும் ஆங்கில பாடம் நல்ல சரளமாக கற்பிக்கின்றார். அவர் வந்து எங்களுடைய பாடசாலையின் பழைய மாணவி. அவர் தற்போது பல்கலைக்கழகம் சென்று பட்டதாரியாக வெளியாகி தான் கற்ற பாடசாலையில் சேவையாற்ற வேண்டும் என என்னுடன் கேட்டார். நான் அதற்கு திரு கார்த்திக் அவர்களிடம் இவருக்கு உங்களால் ஒரு உதவுத்தொகை வழங்க முடியுமா என கேட்டபோது அவர் உடனடியாக அந்த ஆசிரியர் நீங்கள் விட வேண்டாம், நான் அவருக்கு என்னால் இயன்ற ஒரு தொகையை நான் வழங்குவேன், எனவே அந்த ஆசிரியர் நீங்கள் விடாமல் வைத்திருங்கள் என்று கூறி அவருக்கான அந்த கற்பித்தலுக்குரிய நிதியை தான் வழங்குவதாக பொறுப்பேற்று இன்றைய தினம் அவருக்கான ஒரு 10,000 ரூபாவை வழங்குறதுக்கு வந்திருக்கின்றார். ஓ, அது எப்படி வழங்குறதுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொல்ல இப்போ ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட இந்த பிரச்சனையை வந்து பார்த்துருப்பீங்க. அந்த பஸ்ஸில் வந்து பயணம் செய்திருக்கிறார், ஒரு பஸ்ஸில் வந்து அவர் ஒரு மோசடி செய்திருக்கிறார், பஸ்ஸில் போன நடத்துனர். அப்போ அந்த இதை குற்றத்தை வந்து போலீஸில் கொண்டு விசாரிக்கக்குள்ள அதுக்கு பிறகு அவரால் வந்து அது கோர்ட்ஸுக்கு போகணும், நான் இது ஒரு பிழை தான், இதுக்காக நான் அவர் சொல்லியிருக்கிற ஒரு பொதுவான சேவைக்கு நீ ஒரு உதவியாக வழங்கண்டு. அப்போ அதை வந்து ஒரு படிக்கிற பிள்ளைக்கு சைக்கிள் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அந்த பாதிக்கப்பட்ட அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர் வந்து சொல்லியிருக்கிறார், நாங்கள் சைக்கிள் எடுத்து கொடுக்க முடியாது, ஒரு 10,000 ரூபா பணத்தை வந்து தாரேன். அப்போ அவர் சொன்னவர் இது ஒரு கல்வி தேவைக்காக படிக்கிற பிள்ளைக்கு தான் இந்த பிரச்சனை ஒன்று நடந்தது. அப்போ அந்த கல்வி தேவைக்காக இந்த பணத்தை பயன்படுத்துங்கன்னு நேற்று இரவு வந்து கொண்டாந்திருந்தார். யார் கொண்டாந்தன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் லலித்குமார் அவரை மாறன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அந்த அண்ணையை வந்து அந்த மாறன் சொல்லக்கூடிய அண்ணா தான் கொண்டாந்திருந்தார். காத்தி இது ஒரு விழிப்புணர்வு, இனி எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் எந்த நடத்துனரும் இந்த மாதிரி நடந்து கொள்ளாத அளவுக்கு நீங்கள் ஒரு விழிப்புணர்வு கொண்டு கொடுத்து இந்த பணத்தை தேவையான இடத்துல வந்து சேருங்கன்னு சொல்லி அப்போ டீச்சருக்கு வந்து இந்த முறை வந்து 10,000 ரூபா அந்த இங்கே கல்வி கற்பித்து கொடுக்குற ஆசிரியருக்கு அந்த 10,000 ரூபாயை வந்து வழங்குறார். ஆனால் எதிர்வர்ற காலத்திலையும் இந்த தேவை இருக்கிறதால அவாக்கு தொடர்ச்சியாக அந்த சம்பளம் வழங்க வேண்டிய தேவை இருக்கிறதால யாராவது இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் 10,000 ரூபா மாதம் உங்களால் வந்து இந்த ஆசிரியருக்கு பணம் சம்பளமாக ஊதியமாக வந்து கொடுக்க முடிஞ்ச அடிப்படையாக தான் இதை வந்து இவ்வளவு என்று சொல்லி சொல்கிறோம். ஆனால் அதை விட கூட கொடுத்தாலும் சந்தோஷம். ஆனால் 10,000 ரூபா பணம் அவளுக்கு சேலரியாக வந்து அவளை வந்து என்கிட்ட கேட்கப்பட்டிருந்தது, அவள் மேலதிகமாக படிப்பிச்சு கொண்டிருக்கிறான்னு. சரி, நல்ல ஒரு செயல்பாடு. அதே நேரம் அவள் படிச்சுட்டு வந்து இருக்கிற ஒரு மாணவிக்கும் அவள் வீட்டில் இருக்காமல் அந்த வேலையை செய்ய அவளுக்கும் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை கருத்தில் எடுத்து இந்த மாணவர்கள் இதால் ஏராளமான மாணவர்கள் வந்து இங்கே இந்த பள்ளிக்கூடத்தில் கல்வி இருக்கிற மாணவர்கள் வந்து பயனடையணும். அப்போ வேறு உறவுகள் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் இது இப்போ இந்த மாதம் இவரால் வந்த பணம் பண்ணபடியே இதை கொடுக்குறேன் டீச்சருக்கு வந்து 10,000 ரூபா பணத்தை அவளுக்கு சம்பளம் ஆயிருந்தால் நான் முதலே ஓமன்ட்டு சொல்லிட்டேன். இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிட்டுது என்ன டீச்சர். ஓ அப்போ நாங்கள் அப்படிங்க
மேலதிகமாக தொடர்ச்சியாக வழங்கக்கூடிய உறவுகள் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. வாய்ஸ் மெசேஜில் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், நான் திரும்ப வந்து தொடர்பு கொள்ளுவேன். என்னோட டிகேவனி என்ற யூடியூப் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும், அதில் எடுத்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க. சரி, என்ன டீச்சர், நன்றி. இந்த உதவியை வழங்கிய அவர்களுக்கு மிகவும் நன்றி. அத்துடன் இந்த நிதியை வழங்கிய திரு லலித்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னென்று சொன்னால், எங்களுடைய இந்த மிக அதிகஷ்ட பிரதேசத்திலே ஆங்கில மொழியை கற்பிப்பதற்கும் மற்றும் இந்த இலத்திரனியல் பொருட்களை கையாள்வதற்கும் மிகவும் தகுதியான ஒரு ஆசிரியர் கிடைத்துள்ளார். அந்த வகையிலே இந்த சேவைகளை எங்களுடைய இந்த கஷ்ட பிரதேச பகுதிகளிலே பெற்றுக்கொள்வது மிகவும் சிரமம். அந்த வகையிலே ஆண்டவன் கொடுத்த எங்களுக்கு ஒரு கிஃப்ட் என்று சொல்ல வேணும். அந்த வகையிலே திரு கார்த்திக் அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பேன். இந்த ஆசிரியர் மனம் கோணாது இந்த நிதியை நான் வழங்குவதற்கு மிகவும் பொறுப்பேற்றுள்ளேன். எனவே அவருக்கு இந்த நிதியை நான் வழங்கி அவரை மேலும் ஊக்கப்படுத்தி எங்களுடைய பாடசாலையிலே தொடர்ந்து கல்வி கற்பிப்பதற்கும் இந்த மாணவர்களுக்கு நல்ல முறையில் வழிகாட்டுவதற்கும் அவர் உதவியாக இருப்பார் என்று கூறி மீண்டும் திரு கார்த்திக் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னோடாக இந்த உதவியை வழங்கிய உறவுகளுக்கு வந்து மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த போட்டை வந்து பார்த்தீங்கன்னா காந்தன் என்று சொல்லக்கூடிய அண்ணாவால் வந்து கனடாவில் இருக்கிற காந்தன் பிரண்டம், கனடாவில் வந்து பிரம்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற காந்தன் என்று சொல்லக்கூடிய அண்ணாவால் தான் உண்மையிலேயே இது வழங்கப்பட்டது. இந்த பிள்ளைகள் வந்து முழுமையாக பயனடையணும். டீச்சர் ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு விஷயத்தில் வந்து சொல்லிக்கல மனம் வந்து ஆனந்தமாக இருக்கும். இந்த பிள்ளைகள் வந்து முழுமையாக பயனடையுதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ கூட ஒரு பேஜில் வந்து சொல்லியிருந்தா எங்களோட மாணவர்களுக்கு வந்து அது கற்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாகவும் ஒரு நல்ல ஒரு இதாகவும் வந்து இருக்குதுன்னு சொல்லி கேட்கல மனம் கொள்ளிருது. அந்த உதவியை வழங்கிய காந்தன் என்று சொல்லக்கூடிய மீண்டும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். முன் வந்து அதை வந்து செய்திருந்தார். உடனே முழு இதையும் செய்து வைஃபை கனெக்ஷனும் ஒரு வருஷத்துக்குரிய கனெக்ஷனை வந்து கொடுங்க, அதை கூட மேலதிகமான கனெக்ஷன் தேவைன்னு சொன்னால் நாங்கள் பார்த்து வருஷம் செய்வோம்னு சொல்லி தேவையுடைய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அதை வழங்கி இருக்கிறார். சரி டீச்சர், இந்த எங்களுடைய இந்த போட்டின் மூலம் எங்களுக்கு எங்களுடைய பாடசாலைக்கு இது கிடைக்காது. மாணவர்கள் இதை பார்வையிடக்கூட முடியாது. ஸ்மார்ட் போர்ட் அது பெரிய பாடசாலையிலே, வசதியான பாடசாலையிலே தான் இது வழங்கப்படும். இருந்தாலும் எங்களுடைய இந்த கஷ்டப்பட்ட பிரதேச மாணவர்களுக்கு இந்த கார்த்திக் அவர்களின் உதவி மிகவும் எங்களுக்கு என்ன சொல்வதற்கு மிகவும் ஒரு பேருதவி. அந்த வகையில் இந்த போட்டை இந்த மாணவர்கள் பார்வதற்கும் இந்த போட்டின் மூலம் கற்பதற்கும் வசதி அளித்தமைக்காக திரு கார்த்திக் அவர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய பெரும் சொத்து. அந்த வகையிலே ஆசிரியர் இல்லாமலேயே கற்பிக்கக்கூடிய ஒரு கற்பித்தல் சாதனம் இது. எனவே இதை வழங்கிய காந்தன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்றேன். சரி, நன்றி டீச்சர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கண்ணகி நகரில் ஜெயநிதன் விதுனன் லண்டனில் இருக்கிற 2 நண்பர்களால் வந்து நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிற கல்வி நிலையம் கண்ணகி நகர் கிராமத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் வேலைகள் எல்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. டாய்லெட் வேலை அது இதுன்னு இன்னும் வேலை கிடக்குது. அப்போ இன்றைய தினம் சரோஜினி, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சரோஜினி என்று சொல்லக்கூடிய வாடை. வணக்கம் வணக்கம், எல்லாம் இருந்து படிங்க சந்தோஷமா, நீட்டாக இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கவே ஆசையாக இருக்குது. நல்ல ஒரு அந்த வகுப்பு ஒழுங்குபடுத்தி இருக்கிற விதம் எல்லாமே நீட்டாக இருக்கு. சூப்பர், நல்ல பிள்ளைகள். கல்வி செயல்பாடுகள் வந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. இந்த நான் இவ்வளவு நிறைய உதவிகளை வந்து அங்கங்கே செய்திருந்தாலும் மனதுக்கு திருப்தி அளிக்கிற, ஆனந்தம் அளிக்கிற ஒரு செயல்பாடாக வந்து இந்த இவர்களுடைய கல்வி செயல்பாடுக்கு வந்து அந்த கல்வி நிலையத்தை அமைச்சு கொடுத்தது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். எல்லார்ட்டையும் சொல்லி சந்தோஷப்படுற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக செய்கிறது தான் எங்கட ஒரு சிறப்பானது. இந்த கூனிரால் சம்பல், இந்த கூனிரால் சம்பளை வந்து பார்த்தீங்கன்னா இனியிலேண்ட டேஸ்ட் வெறும் சோத்தோட சும்மா அப்படி குழச்சி போட்டு சாப்பிட ஒரு திறமை இருக்குது. மங்களோட சமையல் செய்கிறாக்கள் வந்து இதை வந்து செய்தறிவினோம். எனக்கு இந்த இதுக்குள்ளே பிடிச்ச ஐட்டம்னா அதுதான், வெறும் சோத்தோடையே சாப்பிடலாம். அது மாதிரி ஒரு குழம்பொண்டு வச்சிருக்கு. சிக்கன் டேவல் சரோஜினி, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சரோஜினி என்று சொல்லக்கூடியவா என்னோடாக இல்லை நிறைய உதவிகளை வந்து வழங்கி கொண்டு இருக்கிறவா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் அடித்து அப்படியே கொண்டு வந்துருக்கிறோம். மாணவர்களுக்கு வந்து வழங்கணும், அதாவது சிறுவர்களுக்கு தான் வழங்கணும். அங்கே சமையல் தான் செய்கிறது ஆஸ்திரேலியாவில். அப்போ அதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தால் அவாவே வந்து எங்களோட சேர்ந்து இந்த வேலை திட்டத்தை சமையல் வேலையை அதுக்கண்ட ஒரு ஆட்களை வந்து நியமிச்சிருந்தாங்க. அவர்களோட சேர்ந்து உதவியை இது இப்படி தான் வரணும்னு சொல்லி கூட இருந்து சமைச்சு தந்துட்டு அவசர அலுவல் காரணமாக போயிட்டா. இப்போ நாங்கள் பின்னே இருந்தால் இங்கே வரணும்னோன்னா அவள் மதியத்தோடு போயிட்டா. அதை தான் இப்போ வழங்க போகிறோம்.
இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறீங்க. இதில் என்ன மாற்றம் செய்யணும், அடுத்த முறை சாப்பாடு கொடுக்க என்ன மாதிரி செய்தால் நல்லா இருக்கும், இதில் என்ன பிள்ளையாக இருக்குன்றதையும் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். சொல்லுவீங்களா? முன்னுக்கு இருக்கிற பிள்ளை சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கா. வேலை செய்து கொண்டிருக்கிறவரை பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நெருப்பு வேலைக்காரன். மின்னலாக தான் நிற்பார். ஸ்ப்ரிங்கன்னு தான் சொல்கிறது ஆளை வந்து. இங்கே வந்து அவர்கிட்ட பேர் வந்து பானுசன். ஆனால் இவர்கிட்ட வேலை திறமை வளைஞ்சு நனைஞ்சு சட்டுன்னு வேலை செய்கிறபடியே இவரை ஸ்ப்ரிங்கன்னு தான் செல்லமாக கூப்பிட்றது எல்லாருமே. சில நெருக்கடியான இறுக்கமான பெரிய அளவிலான வேலைகள் வரைக்குள்ள உடனே வந்து எங்களோட ஆக்கள் வந்து கேட்குறது ஸ்ப்ரிங்கை கூப்பிடுங்க, இதில் வந்து ஸ்ப்ரிங்கை கூப்பிட்டு அந்த வேலையை வந்து வேகமாக முடிக்கலாமண்டு. எப்படி சம்பளம் நல்லா இருக்கா? ஆ ஓ, சம்பளம் சேர்த்து சாப்பிடுங்க, அதுதான் நல்லா இருக்குமா? ஓ, இதான் உங்களோட ஜெயநீதன் மாமா மிதுனன் மாமா வந்து அனுப்பின பட்டிய. பதினெட்டு கிலோவில் ஒரு பட்டி வந்து இந்த அட்ரஸுக்கு போட்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு வந்து போட்டிருக்கிறோம். ஆனால் ஹிந்தி வந்துட்டுது. இங்கே எங்களுடைய இந்த கல்வி நிலையத்தில் கல்வி கற்கிற மாணவர்களுக்கு வழங்குறதுக்காகத்தான் இதை வந்து அனுப்பியிருந்தார்கள். எத்தனை இருக்குன்னு இருக்கா பார்த்துருவோமே. இதில் ஒன்றில் எவ்வளவு இருக்குன்னு எத்தனை பேக் இருக்குன்னு பார்த்தோம்னா விளங்கிடும். ஆ, 1-2 1-2 கூட இருக்கா? இது ஒருக்கா எண்ணு வேற ஒரு பெட்டியோ கிடாரமோ இல்லையோ? 1 2 ஆ 131 இதுக்குள்ள இருக்கு. அப்போ எல்லாம் சரியாக இருக்குமே இங்கே உள்ள மாணவர்களுக்கு. ஓகே, அப்போ எங்களோட கல்வி நிலையத்தில் கல்வி கற்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் இது வழங்கக்கூடிய மாதிரி இருக்குது ஏற்கனவே. சரி, அப்போ டீச்சர் ஒரு ஓர்டரில் இருட்டி போட்டு கொடுப்போம்மா. 7 8 9 10. இப்போ ஜெயநீதன் மாமா மிதுனன் மாமா வந்து உங்களுக்கு ஆசையாக அங்கே இருக்கைகளை போட்டு விட்டாது. 2-3 சுவையில் வந்து வரும் இந்த டொஃபி வந்து. இதை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள், அடுத்த முறை அவை இங்கே வரையக்குள்ளே இந்த டொஃபி கொண்டு வரதா இல்லை இதை விட வேறு எதுவும் கொண்டு வரதா, நீங்கள் தான் தங்களுக்கு டேஸ்ட் தெரியாதா, அப்போ நீங்கள் பார்த்து சொல்லணுமா. இந்த இனிப்பு பிடிச்சிருந்தா ஒவ்வொரு டோஃபி ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்குமா? கொடுங்க மற்றத தங்கச்சிக்கு. ஆயிடுச்சு, எல்லாம் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்ல போறீங்கயா? ஓ, தம்பிக்கு ரைட். சூப்பர் சூப்பர். ரைட் தம்பிக்கு. சரி, எல்லாம் சரியா தான் இருக்கிறீங்களா? தங்கச்சி எல்லாம் வீட்டை கொண்டே சாப்பிடுங்க. இந்தாங்க. ஓ, அங்கே யாருக்கும் எல்லாம் கிடைச்சிட்டாங்களே. ஓகே, ரைட். தேங்க்யூ சார், வணக்கம்.
நன்றி 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 எல்லாம் கை தர்றீங்க, சந்தோஷமா இருக்க.